தந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அத நினைச்சுதான். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டி ஆளுகையும் தந்து விட்டி, உள்ளத்தை பார்த்து விட்டி ஆளுகையும் தந்து விட்டி. நினைச்சிட்டா நான் பாடுறேன், அத நினைச்சிட்டா உசுரும் வாழுறேன், அத நினைச்சிட்டா. சேர்ந்து பாடுங்க. எஸ் ஹல்லேலூயா. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே. எல்லாருடைய கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. ஆண்டவரே, என்னை அழைத்தது நீங்க தான்ப்பா, என்னை நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. அதை நினைச்சு உமக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். சொல்லுவீங்களா எல்லாரும் சேர்ந்து? வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வார்த்தைய நினைச்சவரே தாயாக மாற்றினீரே, வார்த்தைய நினைச்சவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சித்தா நான் பாடுறேன், அத நினைச்சித்தா உசுரும் வாழுறேன், உங்க நினைச்சித்தா. சத்தமா பாடுங்க சகோதரர், எல்லாரும் சத்தமாக. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? இயேசுப்பா, உம்மை போல தெய்வம் இந்த உலகத்துல இல்ல, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கண்களை திறந்தீங்க பாருங்களேன். உம்மை போல தெய்வம் இந்த உலகத்துல இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை போல. உங்க முகத்தை பார்த்து தெளிவா சந்தோஷமா சிரித்த முகத்தோட சொல்லுங்க, ஏசப்பாவை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? ஆமா ஆமான்னு சொல்றாங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அவரோட பெஸ்டா எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை எனக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க கேட்டு பாருங்களேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையும் அவங்கள பார்த்து கேளுங்க, நான் அழகா இருக்கிறேனான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? புரியல, கேட்டீங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? சரி, என் முகத்தை நல்லா பாருங்கன்னு சொல்லுங்க. பார்க்க முடியலன்றாங்களா? பார்த்துட்டாங்களா? இப்போ என் முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேனான்னு கேளுங்க. இல்லை, இப்போ நான் சொல்கிறது எப்படி சொல்ல, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்கிறது திருப்பி சொல்லுங்கப்பா. என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேனா?
இப்ப என்ன சொன்னாங்க? ஆனா அந்த பாடலை எழுதின தேவனுடைய தாசன் அழகா சொல்றாரு, நம்மளாவது முகத்தை பார்த்து தான் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் முகத்தையும் பார்க்கலையாம், அப்புறம் முகவரியும் பார்க்கலையாம். ஹல்லேலூயா. எனக்குன்னு அட்ரஸே இல்லை அப்படின்னு யாராவது இங்க இருக்கிறீங்களா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய முகவரியை கூட பார்க்கல. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சிட்டா சத்தமா பாடுங்க, எல்லாரும் சத்தமா பாடுங்க. அத நினைச்சிட்டா நான் பாடுறேன், அத நினைச்சிட்டா உசுரம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகிலே, இயேசுவை போல தெய்வம், இயேசுவை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அத நினைச்சிட்டா நான் பாடுறேன். சத்தம் வரல, இன்னும் சத்தமா பாடுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாட்களையும் பார்க்கலையே, நானும் இன்றும் என்னலையே. நாட்களையும் பார்க்கலையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சிட்டா நான் பாடுறேன், அத நினைச்சிட்டா உசுரம் வாழுறேன். மீண்டுமாக சத்தமே வரலையே, பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, உசுரம் வாழுறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. அது என்ன செய்தினா, என்னுடைய சகோதரர் ரொம்ப வியாதியா இருக்கிறாரு, அவர் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாரு, எப்போ சாவாருன்னு தெரியல, அவர் நீங்க வந்தீங்கன்னா அவரை நீங்க குணப்படுத்தலாம், அதனால கொஞ்சமா தாமதிக்காம சீக்கிரமா வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. ஆண்டவருக்கு இந்த செய்தி சரியான நேரத்தில் போய் சேர்ந்துருச்சு. ஆனா அவர் சரியான இவர்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு அவர் வரலை, இன்னும் தாமதமா வரார். அப்போ வந்த உடனே கேட்குறாங்க, உங்கள் சகோதரன் எங்கே இருக்கிறான்? அப்போ அந்த சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் சொல்லி அனுப்பின அப்போவே நீங்கள் வந்திருந்தா அடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட எங்களால் காட்ட முடியாது, ஏன்னா அது நாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த குடும்பத்துக்கே தெரியல. அந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே அது நாருமே, ஆண்டவர் எது நாற்றம் எடுக்க வேண்டியதான் இருக்கிறதோ அதையே அவர் அற்புதமாய் கர்த்தர் மாற்றினார். 4 நாளுக்கு பிற்பாடு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் எட்டாத விதத்துல, உங்களுடைய எண்ணங்களுக்கும் எட்டாத விதங்களில என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். ஆகையினால இந்த ஆராதனையில கர்த்தருடைய சமூகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய எண்ணங்களுக்கும் எட்டாத அளவிற்கு நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலையும் அவர் நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாத அளவுக்கு சில திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதான் இந்த பாடல், இந்த சரணத்தை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே.
பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சித்தா சத்தமா பாடுங்க. அதே அற்புதத்தை நம்மிலும் நம்ம குடும்பங்களிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை நினைச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சித்தான் உசுரம் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில். பாடுறீங்களா எல்லாரும்? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. இரண்டு கரங்களை மேல உயர்த்துங்க. எல்லாருடைய கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். ரெண்டு கரத்தையும் மேல உயர்த்தி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆராதனை 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 எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படியே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் வேணும்ப்பா, உங்க பிரசன்னம் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசையா எல்லாம் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து. ஏசப்பா ஏசப்பா, உங்க பிரசன்ன சபையை மூடுவதாக, எங்கள் ஆண்டுடைய பிரசன்ன சபையை நிரப்புவதாக. ஓ தேவ பிரசன்னம். ரகமனா ரலரனா சங்கரதியாதனி ரியந்தன மமமன சக்கரதிவாலர சகரதியத்தரகதராதனி. மகிமையே மாட்சிமையே எங்கள் மாறாதவரே, எங்கள் மாறாதவரே, மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயாதி தூயவர், எங்கள் ராஜாதி ராஜன், எங்கள் துதிக்கு பாத்திரர். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்க. என்ன வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ முடியுமோ, என்ன வார்த்தைகளை சொல்லி அவரை ஆராதிக்க முடியுமோ சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. ரிகாபாரா சந்தரமனா சியக்கரையேதனா. கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர். ரிபாரா சக்கராதி. எல்லா வாலிப பிள்ளைங்களை சத்தமா, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சத்தமா அவரை என்ன சொல்ல முடியுமோ உங்களுக்கு அவர் யாரா இருக்கிறார், அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க, அவர் எப்படி புகழ விரும்புறீங்க. வார்த்தைகளால மாத்திரம் இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க. நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர். எஸ், சபையார் எல்லாரும் ஒருத்தரும் மௌனமா இல்லாம எல்லாரும் உன்னதத்தை நோக்கி பாருங்க, உன்னதமானவரை நோக்கி பாருங்க. எத்தனை ஏராளமான கிருபைகள் நம் நிர்மூலமாகாது இருக்கிறதே தேவனுடைய கிருபை. நேரிட்ட ஆபத்துகள், விபத்துகள், உபத்திரவங்கள், கண்ணீர், கவலை, வேதனையான நிலைமை அவர் ஆறுதலாய் கூட வந்து நின்றாரு. ரசக்கரா சதராதியே. எஸ், சந்தரா மாமா 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 நாராதியா கராதுனி.